ஐயா, பிற நலத்துக்காக நான் வாழ்ந்தவன். பிறருடைய துயரங்களை தன்னுடைய துயரமாக ஏற்று நான் வாழ்ந்தவன் சுவாமி. தன்னலத்துக்காக வாழ்ந்தவன் நான் இல்லை ஐயா. தாங்கள் சொல்வதெல்லாம் பாவத்துக்குரிய செயல்முறை. அப்படியெல்லாம் இந்த பாவி நான் வாழ தெரியாதவன் சுவாமி. அதனாலதான் இங்க வந்து நிக்கிறேன். இந்த வீதியில் என்ன யாருமே விலை கேட்கவில்லை சுவாமி. அடுத்த வீதி சென்று விலை ஒரு ரூபாய் அந்த பச்சை பிள்ளைக்கு கொஞ்சம் கூட உரைக்கவே இல்லையா? அடிக்கிறது வலிக்குதான் இல்லையாடா? ஏண்டா வெள்ளை புரிண்டு வரானா? வேலைகள் ஒன்றும் செய்ய வராதுன்னு சொல்ற, வீட்டுக்கு பூட்டாக்க காத்திருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கியே. ஏண்டா பல லட்சம் ரூபா போட்டு வீடு கட்டுறான், அவங்க 100-200 கூட்டு வாங்கி போட்டு பூட்ட தெரியாது. உன்னை 10,000 காசு போட்டு உன்னை விலைக்கு வாங்கி பூட்டு மாதிரி பூட்டி தொங்க விடுறதுக்கு நீ பேர் திண்டுக்கல் கூட்டுக்க நினைப்பா? கேட்டா 1000 எடுத்துருவோம் பயிரை சுவாமி. பல கோடி ரூபாய் போட்டு ஒரு வீட்டை கட்டிட்ட பதில் வீட்டுக்கு பூட்டு தானே சுவாமி முக்கிய தத்துவம். ஆமா ஆமா. இந்த காசி மாநகரத்தில் வாழக்கூடிய கணவர்களே பெரியவர்களே, என்னை தாங்கள் 10,000 ஒரு காவல் கொடுத்து தாங்கள் வாங்கினார். உங்களுடைய வீட்டுக்கு முன்பதாக நின்று கூட்டாக நின்று இந்த பாவி நான் காவல் புரிவேன் என்பதாக தெரிவித்தேனே தவிர தவறாக நான் ஒன்றும் சொல்லவில்லை சுவாமி. இந்த வீதிகளை உன்னை யாரா விலைக்கு கேட்டாளா? காசி மாநகரம் 64 வீதிகள். 64 வீதிகளில் 63 வீதியை சுற்றி வந்து விட்டேன் சுவாமி. யாரும் என்னை விலை கேட்கவில்லை சுவாமி. யாரும் என்னை விலைக்கு வாங்கவில்லை. நீங்க சென்று வாருங்கன்னு சொல்லாம நினைக்கிறேன் சுவாமி. இல்லாதவனை குடித்து எடுத்து வைத்திருக்க செல்லடா என்பதாக சொன்னால் நான் என்ன சுவாமி செய்வேன்? ஏண்டா இல்லாதவன் சொல்லிட்டு இருக்கியே. ஏண்டா சந்துரு, உன்னையும் யாரும் விலைக்கு வாங்கல, நானும் தரகு சம்பளம் வாங்காம போறதாவும் இல்லை. கெடுவும் முடிவதற்குள் தரகு சம்பளத்துக்கு 48 கோடி தினத்தையும் கொடுத்து விட்டால் இந்த செய்தியை மகரிஷியிடம் யார் போய் சொல்ல வேண்டும்? நீங்கள் தான் போய் சொல்ல வேண்டும். அப்ப தரகு சம்பளம் கொடுத்தாதானே போவான். யாரும் விலை கேட்கவில்லை சுவாமி. சந்துரு, இந்த தரகு சம்பளத்திலிருந்து விடுபடணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு ஐயா. அந்த வழியை கேட்டுனா போதும். முன்பு எப்படி ஜெகஜோதியா வாழ்ந்துன்றியோ அதே போல ஜெகஜோதியா வாழ்ந்துருக்கலாம். உன் மனைவி மஞ்சனை கிடைப்பார்கள், நாடு நகரமும் கிடைக்கும். அப்படியா? ஆமா. ஒரு வார்த்தை தான். தாங்கள் சொல்லக்கூடிய வழியாக நான் கேட்கக்கூடிய வழியாக இருந்தால் கேட்க சொல்லுங்கள் பார்ப்போம். அதான் போடுவடா. ஏண்டா ஒரு வார்த்தை சொல்றதுக்கு இந்த மாதிரி இக்க வச்சு பேசிட்டு இருக்கிய. இங்க இக்க வச்சு பேசிட்டா இங்க வந்து நிக்கிற. நீ எங்க போய் நிக்க போறியோ அந்த பகவானுக்கு தான் தெரியும். சந்துரு, ஒரே ஒரு வழிதான். இந்த வழியை மட்டும் கேட்டுட்டீங்கன்னா போதும். நான் எப்ப தரகு தரேன்னு சொன்னேன்னு ஒரே ஒரு பொய் மட்டும் சொல்லு. இந்த பிராமணன் உங்ககிட்ட நெருங்கவே மாட்டேன். ஐயா, ஒரு காலத்தில் நான் எப்படி எல்லாம் வாழ்ந்தேன் தெரியுமா? தெரியா? மாளிகையில் எதிர் கொஞ்சம் பஞ்சனையில் நான் பூமாய் வாழ்ந்திருந்தேன். ஒரு பொய் சொல்ல மறுத்ததாலே பொன்னான வாழ்ந்தேன். ஓஹோ, என்னையே நான் மறந்தேன். என்னையே ஒரு பொய் சொல்ல மாட்டேன். குடும்பத்தில் வரிதாக முடியாமல் அரிதாக மாட்டேன். அதை போய் சொல்ல மாட்டேன். பாவம் பொறுத்திட போய் சொல்ல மாட்டேன் ஐயா. பாவம் பொறுத்திட தொலைந்தேன் ஐயா. போய் சொல்ல மாட்டேன் ஐயா. நான் பொறுத்திட தொலைந்தேன் ஐயா. ஒரே முடி சூடி வாழ்ந்து நான் அறிமுகனே
ஐயா ஆனால் விதிகரி தவறே ஐயா சொன்ன மாட்டேன் ஐயா நாம பொறுத்திட சொல்லிட்டேன் ஐயா ஆளும் மாட்டேன் கொடுத்து வழிகாட்ட முடியாமல் அடிக்காத மாட்டேன் ஐயா அதை சொல்ல மாட்டேன் ஐயா பாவம் பொறுத்திட முடிந்தேன் ஐயா என்னை தாங்கள் தீயில் கொண்டு போய் சுட்டி எடுத்துட்ட பதில் தெரியுதான் ஐயா இன்னும் நாங்கள் எத்தனை விதமான சித்திரவதைக்கனை ஆளாக்கி வைத்தேனை அடித்து கொன்றிட்ட பதில் சொல்கிறார் சுவாமி என்னுடைய உடம்பில் ஒரு தின ரத்தம் இருக்கவரை இந்த உயிர் இருக்கிறவரை மெய்யென்ற சொற்களை தவிர்த்து அபத்தமான சொற்கள் என்னுடைய நாடுகள் வராது சுவாமி ஆண்டவனே என்னை தாங்கள் மன்னிக்கிறீர்கள் சுவாமியே, என்னை மன்னிக்கிறீர்கள். ரத்தின சுருக்கமா ஒரே வார்த்தையில மன்னிச்சுடுக்கோன்னு சொல்லிட்டேடா. ஏண்டா சந்துரு, மன்னித்துண்டா எனக்கு தலைமை சம்பளம் கிடைக்குமாடா? யாரும் மன்னிவிட கேட்கவில்லையே சுவாமி. ஏண்டா சந்துரு, நோக்கு எம்மதமாக இருந்தாலும் சம்மதம் தானே? புரியவில்லை. எந்த இனத்தவராக இருந்தாலும் நோக்கு சம்மதம் தானே? அகமையாவது என்பதாக உறுதியாகிவிட்டது. யாராக இருந்தால் என்ன, எம்மதும் எனக்கு சம்மதம். உன்னை விலைக்கு வாங்க வேண்டுமானால் என்ன மாதிரி வேதியம் வாங்கணும், இல்லைன்னா ஒரு பஞ்சமரம் உன்னை விலைக்கு வாங்க முடியும். இந்த காசு ஈசானிய மூலையில பஞ்சமர் வீதின்னு ஒரு வீதி இருக்கு, அந்த வீதிக்கு சென்று விலை வரும். மனுஷருங்க உன்னை யாராவது விலைக்கு வாங்கிக்குவாங்க. ஏண்டா உன் கூட சரையூரும் அதிகாரிகள் இருந்தது காசி மாநகரம் வந்து 63 விதிகளையும் சுற்றி வந்திருக்கேன்டா. கையை கலை அசதியா இருக்கு. பிராமணனை பார்த்தா நோக்கு பாவமா தெரியலையா? நான் இந்த மண்டபத்தில் தங்கி இருக்கேன், நீ ஓடோடி சென்று விலை வரும். மனசரையும் உன்னை யாராவது விலைக்கு வாங்கி கொண்டால் ஒரு பொருளோச கூட இந்த பிராணா ஓடி வரும்டா. அப்படியாக சீக்கிரம் போ. பரமேஸ்வரா, பரம்பருடைய காசியை சொன்னாங்க. காருண்யமூர்த்தியே, இந்த காசிமா நகரத்தில் காசி ஈசான்ய மூலையில் பஞ்சவர் என்று சொல்லக்கூடிய மக்கள் வாழ்கின்றார்களா? அன்னவருடைய வீதியில் சென்று பாதி சண்டாளங்களை சரிகிரத்து விற்பதற்கு மனதிருந்து விட்டு முக்கம் படைக்கப்பட்ட செல்வது. காசியில் கோவில் கொண்ட தம்பி தம்பி அந்த குடும்பம் இருந்தது உன்னை தம்பி என்னுடனே பிறந்து தம்பி தம்பி இந்த ஏழை தம்பி வந்தே உன்னை தம்பி. காசியில் கோவில் கொண்ட தம்பி தம்பி என்ற குடும்பம் இருந்தது உன்னை தம்பி என்னுடனே பிறந்த தந்தை தம்பி என்ற ஏழை தம்பி வந்தே உன்னை தம்பி. இந்த இறைவன் பாடு காசியில் கோவில் கொண்ட தம்பி தம்பி என்ற குடும்பம் இருந்தது உன்னை தம்பி என்னுடனே பிறந்த தந்தை தம்பி இந்த ஏழை தம்பி வந்தே உன்னை தம்பி. காசி ஈசான்ய மூலைக்கு சொல்கின்றேன். ஆண்டவரே, இந்த பாவியை யாராவது வெளிப்பற்றுக் கொள்ளுங்கள் ஐயா. அம்மா ஐயா, நடாண்ட மன்னன் தாயே, இந்த